வெல்கம் பேக் கணேஷ். வழக்கம் போல சிரிக்கிற மாதிரி வீடியோ தான் கொஞ்சம் சீரியஸா தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு 2000 லைக் கொடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அப்பா வந்து பொண்ணு புது ட்ரெஸ் போட்டு ஆடுறத பார்த்துட்டு செம கோவம். என் ரைடிங் ஜாக்கெட் இப்ப எதுக்கு தெரியுமா யூஸ் ஆகிட்டு இருக்குது? பேசக்கூட விருப்பம் இல்லாத ஒருத்தர் கிட்ட அன்பை எதிர்பார்ப்பது என் தப்பு தான். தப்பு தான் ஆண்டி, இந்த வீடியோ பார்த்து தப்பு தான். இது வரைக்கும் உலகத்துல யாரும் அப்படி ஒரு லாங் ஜம்ப் பண்ணிருக்க மாட்டாங்க. கேக்கணும் போட்டவனே ஆர்டர் பண்ண அது மாட்டோட அதுக்கு ரிவ்யூ வேற கொடுத்துருக்காரு. நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்க இவரோட என்ட்ரி. நீ எதை பார்த்து வழிக்கு விழுந்தன்னு சொன்ன சிரிப்புல. போட்டோகிராஃபிக் மேல அப்படி ஒரு வெறிங்க. மொத்த ரோடையும் வாங்கி போட்ட மாதிரி நடந்து போனா பின்ன. அவருக்கு பூ மேல என்ன கோவம்னே தெரியல, தூக்கி தூரம் வீசிடுறாரு. போட்டோ எடுக்கும் போது என்ன மூஞ்சி ஜொலி ஜொலிக்குதுன்னு கேட்டா ஓடிட்டாங்க. நீங்க இந்த வேகத்துல போனா மண்டபத்துக்கு இல்ல தமிழ்நாட்டை விட்டே தாண்டி போயிடலாம். எனக்கு புரிஞ்சாதானே நான் எக்ஸ்பிளைன் பண்ண, எனக்கே புரியலங்க. எங்க டீம்ல அவர் எவ்வளவு உதவியா இருக்கிறாருன்னு தெரியும். காலேஜோட மொத்தமானமா அந்த உச்சில இருக்கிற 4 பேர்ட்டு தான் இருக்குது. அந்த நெஞ்சு புடிச்சுனா நீங்களே அதுக்கு பேர் டான்ஸுங்களா? யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற இன்னும் எத்தனை அண்ணியனை நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி பார்க்க போறோம்னு தெரியலையே. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றமான்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு போனை போட்டு அம்மா கையில கொடுத்துற. நீங்க மைக்ரோசாஃப்ட் ஏஐ கம்பெனி உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? சமைக்க தெரிஞ்ச குரூப்ல சமைக்க தெரியாத நீங்க என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்பட்டு காஸ்டியூம் போட்டு வந்தது இதுக்காகவா? ஓகே ஓகே. அம்மாவுக்கு பிடிச்ச டெசர்ட் வந்தோடனே கையை வச்சு முன்னா அப்புறம் முறைக்காம நல்லா பாசமா கல்யாணத்துக்கு வான்னு கூட்ட விட்டு நாங்க ஒரு தண்ணி பாட்டில் வாங்க கூட வழி இல்லாம இருந்தோம். ஆனா இப்ப வெளியூருக்கு கூட்டு வந்து காஸ்ட்லியான ரூம் போட்டு கொடுத்தா உட்காந்து நாடகம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. காலங்காத்தால எந்திரிச்சோடனே முகத்தெல்லாம் முடிக்க வேண்டியதா இருக்குதுன்ட்டு தம்பியை பார்த்து கேட்க அவர் பல கல்யாணம் பண்ணவருங்க, அதான் போர் அடிக்குது போல. இந்த தேங்காய் ஓட்டிங்கன்னா உங்க திஷ்டி எல்லாம் பறந்து போயிடும். ஜிம்முக்கு போயிட்டு வரவங்க கிட்ட பைசப்ஸ் நல்லா இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடவே கூடாதுங்க. கொஞ்ச நேரம் அவங்க அயர்ந்து தூங்குனது ஒரு குத்தமா? வெளிநாட்டுல இருந்து டிக்கெட் எடுத்துட்டு வந்து இங்க ஆடுறாங்க சார். நீங்க கிரிக்கெட்ல ஜெயிச்ச சந்தோஷத்துல விராட் கோலி தூக்கிட்டு போனது தப்பு இல்ல. சலூன் கடைக்காரர் என்ன பண்ணாரு? நீங்க கைய கால நீட்டி ஜாம்பி மாதிரி ஆடுறதுக்கு டிராபிக் ஜாம் மாதிரி ஆகுறீங்க. மாடியில வைக்கிற மாதிரி பூச்செடி ஆர்டர் பண்ணா அரிகால தொங்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு காவல்துறை என்றும் பாராமல் அப்ப உண்மையிலே உங்க வீட்டுல நீங்க ஒரு டம்மி பீஸா தான் இருந்திருக்கிறீங்க. ஒருத்திக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்களோட எல்லா ப்ராடக்ட்லயும் நெய் பாலிஷ் வச்சு இது எண்ணிதுன்ட்டு போட. ஒரு முட்டை வாங்கினதுக்கே 800 ரூபானா அப்ப அவருக்கு பபிள் டீ தான் வேணும்ட்டு தேடி அடம் முடிச்சு வாங்கி குடிச்சாங்க. கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதா, அப்ப ஸ்மோக் எஃபெக்ட் வேணாமா? வீடியோல வரதெல்லாம் பார்த்துட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னா இப்ப யாருக்கு நஷ்டம்? பெண்ணை தூக்கிட்டு
போனா தர மாட்டேங்கிறாங்க டாக்டர். நாங்க எல்லாத்துலயும் ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் உமன் தான், புடவை கட்டுறதை தவிர. போட்ட மேக்கப்ல ஏதோ ஒரு கோரா இருக்குது போல, அதை வந்து தீர்த்து வச்சுட்டு போறாரு. நர்ஸ் வேலைலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா உங்களுக்கு? குழம்பு இங்கதான் ஊத்தணும்ட்டு நான் குளம் வெட்டி வச்சா எவனாச்சும் ஐடி கார்டெல்லாம் வீட்டுல வச்சுட்டு வந்துருவானான்ட்டு லேப்டாப் எடுக்க ஒரு போட்டோ எடிட் பண்ண 700 தானா. சீக்கிரம் போய் லைன்ல நின்னுங்க, வேலையை ஏத்திட்டு போறாரு. குடும்பமா வளர்றதுன்னா இப்படி அல்லவா வளரணும். அவர் கடையை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண அவரே இறங்கிட்டாருங்க. இந்த ரோஸ் கொஞ்ச நேரம் பிடிங்க, ப்ரொபோஸ் தானே 100 rupees. பசிக்குதுன்ட்டு காசு கேட்டு வந்தோடனே கதவை மூடனா. ஹலோ யாரு? ஹலோ அண்ணா, கொஞ்சம் கண்ணாடி சாப்பிட எதனா கொடுங்கண்ணே, வாண்ணா சீக்கிரம் வாங்க. அவரை நம்பி இவங்க நிக்கும் போது அப்புறம் இவங்களை நம்பி அவர் நிக்கணுமா இல்லையா? நீங்க படிக்கட்டி ஏறி போகும்பொழுது இந்த பக்கம் 3 லேடிஸ், அந்த பக்கம் 2 லேடிஸ், என்ன பண்ணுவீங்க? அப்படியே பாக்குறதுக்கு தத்ரூபமா இருக்கிறீங்களே. மார்க்கெட்ல இருந்து பொருள் வாங்கிட்டு வர அம்மா கிட்ட ஒரு ரோசி சேர்த்து வாங்கிட்டு வர சொல்ல, ஒரு முறை என்ன பாரம்மா கடவுளின். திடீர்னு அண்ணன் ஊட்டி விட வந்தவொடனே திகச்சு போயிட்டாங்க அவங்க. சரி கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்களே, உதவி செய்ய போலான்ட்டு போனா அவங்க ஃப்ரெண்டோட மனசை பத்தி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவருக்கு இருக்கிறது மனசே கிடையாது, மகாபலிபுரம் ஹோட்டல். யாரு வந்தாலும் வாங்க வாங்க வாங்க. கல்யாணம் ஆன பிறகு முடி வெட்டுறதுல ஒரு சுதந்திரம் இல்லைன்னா எப்படிங்க? இப்படி மாஸ்க் வாங்கி தண்ட செலவு பண்ணி சொத்தெல்லாம் அழிச்சிட்டு அப்பா அம்மா திட்டிக்கிட்டு இருக்க. இவர் வண்டி எடுக்கும் போது அவங்க வந்து குறுகுறுன்னு பார்க்க பதிலுக்கு இவரும் பார்த்தாரு. கிளாஸ் ரூம் ஹெச்ஓடியை தேடிட்டு போனா அவங்க கேண்டீன்ல பூந்துகிட்டு இருக்காங்க. ரூம்ல காய வச்சு துணி எத்தனை வரதுக்கு தான் இவ்வளவு அலப்பறையாங்க. திரும்ப வரமாட்டேன்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப வரமாட்டேன்டா. பாம்பு படம் முடிக்கிறது தத்ரூபமா வரைஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு வச்சு 4 குலோப் ஜாமீன் சாப்பிட்டு போயிட்டான் பாட்டி. பிரியாணியா கிட்ட போயிட்டு அது சாம்பாரா வந்திருக்குது. முத நாள் வந்தவனே அவ்வளவு பவ்யமா நடந்துகிட்டாரு வீட்டுல. 100% 70% போண்டா வெறும் மிளகாதாங்க இருக்குது. 10 ரூபாயில 7 ரூபாய் மிளகா. பனி நீர் இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம அப்படி வாசிச்சீங்க பாத்தீங்களா? கடைசியா என் வாழ்க்கையோட அர்த்தத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. இந்த இடத்துல ஆடுறதுக்கு யார் யார் லைன்ல வந்து நிக்கிறீங்க? டீச்சர் உங்க கண்ணு முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு அமைதியா இருக்கிறீங்க, தூக்கி ஜெயில சரி டிஸ்மிஸ் பண்ணுங்க. பின்னாடி இருக்கிற பள்ளியை பார்த்து பதறி போவாங்கன்னு நினைச்சா ஒரு விஷயம் வேணாம்னு சொல்றது கூட அந்த வீட்டுல உரிமை கிடையாது. அவருக்கு கல்யாணம் பண்றதுக்கு பெண் வேணாமா, காதலிக்க வேணுமாமா எழுதி போட்டிருக்காரு. வெளியே போட்டோ எடுக்க போற எதனா வித்தியாசமான பொருட்கள் எடுத்துட்டு வர சொன்னா எல்லாரும் கேக்குற மாதிரி பாட்டி எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். எப்படி இருக்கீங்க? என்ன எல்லார்ட்டையும் கேட்டுட்டு மொத்த பேருக்கு நான் காசு கட்டுற வாங்கன்ட்டு கூப்பிட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. இல்லாத கம்பி இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க?
வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு 2000 லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.